வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம காரைக்காலில் இருக்கிற கேஎஸ் மருத்துவமனையில் இருக்கோம். நம்ம கூட மிஸ்டர் டாக்டர் சரவணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து நீங்கள் கால்சியம், விட்டமின் டி, இந்த எந்த மாதிரிலாம் அழகாக தேசிய கொடி பற்றிலாம் எப்படிலாம் ஃபுட்டு வந்து எடுக்கணும் எல்லாமே தெளிவாக சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் இப்படி நம்ம பண்ணலைன்னா எந்த அளவுக்கு சார் பாதிப்பு வரும்? இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணணும்? நம்மளோட நோக்கம் என்ன? நல்லா கேட்டீங்க. இந்த எலும்பு சத்துக்களை வந்துட்டு நம்ம குழந்தைகள்ல இருந்தே அவங்களுக்கு கொடுத்தாதான் பிற்காலத்தில் வந்து அந்த எலும்பை வந்து அவங்க வந்து செலவழிச்சிக்க முடியும். ஒரு பேங்க் மாதிரி வச்சுங்களேன். 30 வயது வரைக்கும் தான் வந்து எலும்பு வந்து போய் டெபாசிட் பண்ணுறதுக்கான எல்லா வகையான அவயங்களும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு கால்சியம் சாப்பிட்டாவோ விட்டமின் டி எடுத்துக்கிட்டாவோ 30 வயது வரைக்கும் தான் வந்து எலும்பு ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திகிட்டே போக முடியும். 30 வயதுக்கு மேலே அந்த எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான தன்மை ரொம்ப கம்மியாகிடுது. 30 வயதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது குறைய ஆரம்பிக்குது. இயற்கையாகவே எலும்புகள் கரைய ஆரம்பிக்குது வந்துட்டு. இந்த இது அந்த அந்த 30 வயதில் நம்ம அந்த போன் ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணுறோமோ அது பேர் பீக் போன் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. உச்சக்கட்ட எலும்பு அடர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த உச்சக்கட்ட எலும்பு அடர்த்தின்றதை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து நம்ம பாட்டி இருக்காங்க, ஒரு 50 வயசு 60 வயசு நம்ம லேசாக பாத்ரூமில் ஸ்லீப் பண்ணால் உடனே எலும்பு உடஞ்சிருக்கு, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க இல்லையா. இதுக்கு காரணம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லி ஒரு வியாதி. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது இந்த எலும்பு சத்து எலும்போட ஸ்ட்ரென்த் கம்மியாகி வருது. எலும்பு வளர்ச்சி நோயின்னு சொல்கிறோம். அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏன் வருதுன்னா வயசில் வந்து இந்த மாதிரி எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகாமல் இருக்கிறதுனால. ஸோ அது முக்கியமாக லேடிஸ்க்கு, அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து வருது. ஸோ இப்போ கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நார்மலாக இயற்கையாக மற்றவங்க ஜென்ஸுக்கு கிடைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் கிடைக்கிறது இல்லை. அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவங்க வந்து ஜென்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபுட் கம்மியாகவே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த சத்து கம்மியாக இருக்கும்போது, அவங்க உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு எலும்பு சத்து வந்து கம்மியாகுது. ஸோ இந்த பெண்களுக்கு ஏன் முக்கியமாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ரொம்ப அவசியமாக சீக்கிரமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த எலும்பை பாதுகாக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன்ன்றது வந்துட்டு நம்ம அவங்களுடைய அந்த ஓவரியிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அவங்களுடைய ஒரு பெண் தன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதுதான் வந்து எலும்பு ஸ்ட்ரென்த்தையும் பாதுகாக்கும். ஸோ அவங்க அந்த மாதவிடாய் நின்ன பிறகு ஒரு 45 வயதில் நிற்கும் போகுது அந்த ஹார்மோன் கம்மி ஆன உடனே எலும்பு சத்து பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே ஏற்றி வச்சிருந்தா தான் அதுலேருந்து செலவு பண்ண முடியும். எப்படி நம்ம பேங்க்ல காசு போட்டு வச்சிருந்தா நம்ம செலவு பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு டெபிசிட் வருது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக முக்கியமாக குழந்தை பருவத்தில், முக்கியமாக அந்த 10 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ள இருக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஈவன் முடிஞ்சால் வந்து ஒரு வெளிப்புற சூழ்நிலையில் சன்லைட் படுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வச்சோம்னா அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி குறைபாடு, இந்த கால்சியம் குறைபாடு வராது. அதே மாதிரி அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, ஃபிசிக்கல் கேம்ஸ், இந்த வீட்டில் உட்காந்து பண்ணுற வீடியோ கேம்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஓடி ஆடி விளையாடுற கேம்ஸ் பண்ணாங்கன்னா அந்த எலும்பு போய் டெபாசிட் ஆச்சுன்னா அந்த எலும்பு ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அவங்களோட ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது தடுக்கலாம். அப்படியே ஆஸ்டியோபோரோசிஸ் வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அதை நமக்கு வந்து மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், ஃப்ராக்சர் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓல்ட் ஏஜில் சொல்கிறாங்க. ஸோ வந்து வருமுன் காப்போம் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த எலும்பு சத்தை அதிகப்படுத்துறது. ஸோ பிற்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் வியாதியை தடுக்கிறது. இவ்வளோ நேரம் வந்து எலும்பு முறிவு பற்றியும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றியும் தெளிவாகவும் அழகாகவும் நீங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். காரைக்கால் மக்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? காரைக்கால் மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும், இந்த வீடியோவை பார்க்குற எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய அறிவுரை என்னன்னு சொன்னால், நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு பிரதானமானது, ஒரு நம்ம வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொல்கிறோம். அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஈஸியாக சில விஷயங்களை வந்து அந்த உடம்பை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். சரியா? இப்போ வந்து சாதாரண உணவு பழக்கத்துலேருந்து நான் சொன்னேன், குழந்தைகளில் உணவு வந்து நம்ம கொடுங்க, உடம்பை ஸ்ட்ரென்த் ஆகுங்க. இந்த ஸ்ட்ரென்த்தான எலும்பு இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த்தான பாடி இருக்கும், ஸ்ட்ரென்த்தான பாடி இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த்தான மைண்ட் இருக்கும், ஸ்ட்ரென்த்தான மைண்ட் இருந்தால் நல்ல படிப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வாங்க எல்லாருக்கும் சொல்கிறது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்துரைங்க. அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஈடுபடுறதுக்கு அனுமதிங்க வந்துட்டு. சரியா? அது முதல் ரெக்வெஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 வயசு இப்போ தான் பிறந்த குழந்தைக்கே செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னா செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. ஸோ செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம குறைக்கணும் வந்துட்டு. ஏன்னா மைண்டு பாதிக்கப்படுதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுடைய கழுத்து பாதிக்கப்படுது, முதுகு பாதிக்கப்படுது, உங்களுடைய கண்கள் பாதிக்கப்படுது, உங்களுடைய காதுகள் பாதிக்கப்படுது. ஸோ திருப்பி பார்த்தோம்னா உடம்புல இருக்க எல்லா அவயத்தையும் இது பண்ணும். ஸோ நீங்கள் செல்ஃபோன் அதிகமாக பார்க்கும்போது நீங்கள் அங்கே உள்ள
அவங்க செல்ஃபோனில் யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து வியூவர் ஆயிடுறீங்க, அவங்களுக்கு நீங்கள் காசு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். சரியா? நமக்கு ஒரு பொழுது போகுதுன்றது வேற விஷயம். நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு தேவையான விஷயங்களை ஒதுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு டைம் கம்மி பண்ணணும் அப்படின்றது முக்கியம். இதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்றது. நீங்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கழுத்து வலி, முக்கியமாக முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து. மூணாவது சொல்ல வேண்டியது டூ வீலர் ஓட்டுறது. டூ வீலர் ஓட்டும் போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக ஓட்டணும். நம்ம வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, போன போன மாதம் பூரா நம்ம வேகமாக போய் என்ன சாதிச்சோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. வேகமாக போய் என்ன நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பியிருந்தா இந்த விஷயம்லாம் ஒன்றுமே நடந்திருக்காது. வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு பெரிய எலும்பு முறிவு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடலாம். ஒரு 4 மாதம் 5 மாதம் பெட்டில் இருக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியாமல் கூட போயிடலாம். ஒரு முக்கியமான வாய்ப்பை நீங்கள் வாழ்க்கையில் நழுவ விட்டுடலாம். ஸோ இந்த எலும்பு முறிவுகள் எல்லாமே வந்து ஒரு தடுக்கக்கூடிய விஷயம்ன்றதுனால நம்ம அஜாக்கிரதையை வந்து நம்ம தடுக்கணும். இப்போ நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ணாப்பின்னு ஓட்டுற ஏத்தாப்புல ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு அமைதியாக வராரு வந்து அவர் பேரை போய் விட்டு அவரும் கீழே விழுந்து அவருக்கு ஒரு எலும்புரியை ஏற்படுத்தணும்னா அதுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ வந்து நீங்கள் மட்டும் வந்து இதில் பாதிக்கப்பட போகிறதில்ல, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் சாலையில் வந்து வண்டி ஓட்டுபவர்கள், அது இருசக்கர வாகனமும் சரி, 4 சக்கர வாகனமும் சரி, ரொம்பவும் கவனமாக இருக்கும். எங்கேயும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கணும். இதான் வந்து வந்து முக்கியமான அறிவுரை வந்து. ஏன்னா வந்து எலும்பு முறிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தடுக்க முடியக்கூடியது. அது மாதிரி தான் இருக்குது வந்துட்டு. சரி, அது மாதிரி குழந்தைகள் வீட்டில் விளையாடும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக விளையாடுற மாதிரி இடங்கள் வச்சுக்கணும் வந்துட்டு. டக்குன்னு வந்து ஒரு ஒரு 4 படி 5 படியிலேருந்து நம்ம கீழே விழுந்துட்டுன்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி சில வீடுகளில் சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வச்சுக்கணும். வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்ஜுரிஸை வந்து நம்ம தடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் ரோட்டில் போகிறப்ப, டூ வீலர் வர்றப்ப முக்கியமாக சொல்ல மறந்துட்டு அந்த ஹெல்மெட் போட்டுருங்க. ஹெல்மெட் போட சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஹெல்மெட் எல்லா நேரமும் போடலைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ இங்கேருந்து போகிறீங்க, ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போடணும் வந்துட்டு. அப்போ தான் வந்து தெரியாத வகையில் அடிபட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தலையாது இது வந்து தப்பிக்குன்னு சொல்லுவாங்களா, தலையாது தப்பிக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஹெல்மெட் போடலாம் வந்து. இன்னொன்று வந்து ஒரு 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 மணி நேரம் அப்படின்றதே அதிகமானது வந்துட்டு. இப்போ இங்கேருந்து நம்ம திருவாரூர் போகிறோம், இங்கேருந்து சில பேர் தஞ்சாவூர் போவாங்க டூ வீலர்லேயே இருக்கு. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு யமனை வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு தனியாக ரோடு கிடையாது. நீங்கள் டூ வீலர் போகிறதுக்கு ரோடு இருக்கா? தனியாக கிடையாது. நீங்கள் லாரி போகிற அதே ரோட்டில் தான் போக வேண்டியிருக்கு. கார் உங்கள் முன்னாடி தான் முந்திட்டு போகுது. ஸோ எனி டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். அந்த நடக்கும்போது டூ வீலரில் போகிறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படும். காரில் போகிறவங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் அதிகம். சரியா? அதே வந்து நான் காரில் போகிறவங்க 4 வழிச்சாலையில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கும். 4 வழிச்சாலையில் நீங்கள் காரில் போகிறீங்க, ஃபேமிலியோட போகிறீங்க, நைட்டு போகாதீங்க. நைட் போய் என்ன செய்ய போகிறீங்க? நைட் ட்ராவல் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நைட்டு வந்து லாரி போகிற டைம் இது. அப்போ வந்து நைட்டு போகும்போது நீங்கள் இந்த எல்லா நியூஸையும் பாருங்கள், காலையில் பாலிமர் நியூஸை பாருங்கள், எல்லாம் நைட்டு நடந்த ஆக்சிடென்ட் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து நைட்டு ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். டூ வீலர் போகிறவங்க லாங்காக டூ வீலர் எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான். உங்களுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டே இருங்க, பிரச்சனையே கிடையாது. வெளியில் போகிறப்ப நீங்கள் கண்ணாப்பினா ஓட்டக்கூடாது. அதில் வந்து நீங்களும் பாதிக்கப்படுறீங்க, மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.